சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. வருஷத்தில் ஒரு 100லேருந்து 150 பேர் தான் வருஷத்தில் செத்துருக்காங்க மிலிட்ரிக்கு போய். ஆமாங்க. ஆனால் சென்னையில் எடுத்துட்டிங்கன்னா வருஷத்துக்கு 500 பேர் ரோடு ஆக்சிடென்ட்டே சாகுறாங்க, வெறும் சென்னை சிட்டியில் மட்டும். எங்களுக்குன்னு போஸ்ட் ஆஃபீஸ் தனியாக இருக்குது, அதுக்கு பேர் ஆர்மி போஸ்ட் ஆஃபீஸ்னு பேருங்க. அதோட அட்ரஸை நினச்சா நீங்கள் நம்ப மாட்டீங்க. கர்னல் முருகானந்தம் அவங்களோட பெட்டாலியனோட பேர் வந்து எழுதிடுவாங்க, 56 ஆர்மி போஸ்ட் ஆஃபீஸ். அவ்வளோதான். உலகத்தை எங்கே அவர் இருந்தாலும் அந்த லெட்டர் போய் சேர்ந்துடும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து நீ ஒரு படை வீரன். அதுக்கு அடுத்தது தான் நீங்கள் வந்து நான் டிரைவரு, நான் கிளார்க்கு, நான் என்ஜினியர்லாம். ஸோ எங்கள் ட்ரைனிங் எப்படின்னீங்கன்னா 2 விதமாக இருக்கும். ஒன்று வந்து பேசிக் அடிப்படை இராணுவ பயிற்சி, அது வந்து காம்ப்ரமைஸே கிடையாது, செஞ்சே ஆகணும். எல்லாரும் அது ஓடணும், ஒடியாரணும், எக்ஸசைஸ் பண்ணணும், துப்பாக்கி சுடணும், குறி வைக்கணும். எங்களுக்கு இன்னும் தனியாக ரயில் பெட்டிகள் இருக்குது, அதுக்கு பேர் மிலிட்ரி ஸ்பெஷல் ட்ரெயின்ஸு. இப்போ துப்பாக்கி தொழிற்சாலை திருச்சிராப்பள்ளி இருக்குது, அங்கேருந்து நமக்கு பாகிஸ்தான் ஓரத்தோட இடத்துக்கு ஒரு 5 பெட்டி துப்பாக்கிகள் அனுப்பணும்னா நாங்கள் துப்பாக்கி 5 பெட்டி எங்கள் ட்ரெயினில் ஏற்றி நாங்களே அனுப்பிடுவோம். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். பட்டாளம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இந்த பட்டாளம்ங்கிறது டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் மாதிரி டபுள் ஸ்ட்ராங்காக இருக்க போது. கர்னல் திரு முருகானந்தம், கர்னல் திரு ராமலிங்கம் இருவரையும் வரவேற்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். இன்றைக்கி என்ன மாதிரியான எபிசோட், நம்ம எப்படி என்ன விஷயத்தை இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சார்? பெரும்பாலும் மிலிட்ரி, தட் இஸ் பட்டாளம்னு நம்ம தமிழில் சொல்கிறோம். மிலிட்ரியை பற்றிய விஷயங்கள் சமுதாயத்தில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சாலும் பல விஷயங்கள் வந்து சரியான விஷயங்களாக இருக்குது, பல விஷயங்கள் வந்து உண்மைக்கு புறம்பானதாக மிஸ்கான்செப்ஷன் சொல்லக்கூடிய தவறான விஷயங்கள் ஏதோ ஒரு காரணத்தினால, ஒரு சினிமாவாலேயோ அல்லது ஒரு ட்ராமாவாலேயோ அதை வந்து ப்ரொபகேட் பண்ணி அந்த விஷயங்கள் வந்து மக்களுடைய மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு. அந்த ஆழமான தவறான விஷயங்கள், பதிஞ்ச விஷயங்களை வெளியே எடுக்கிறது வந்து எங்கள் மாதிரி அதிகாரிகளுடைய கடமை. ஏன்னா உண்மையாக இருந்தால் தான் மக்களுக்கும் நல்லது, மிலிட்ரிக்கும் நல்லது. ஸோ அந்த விஷயத்தை பொறுத்து இன்றைக்கி இந்த நெக்ஸ்ட்டு ஒரு 30 மினிட்ஸ் நம்மகிட்ட கூட இருக்கிறவர் கர்னல் ராமலிங்கம், என்னோட சீனியர், வந்து ஆர்மியில் மிலிட்ரியில் இருக்கிற மிஸ்கான்செப்ஷன்ஸ் என்னங்கிறத தெளிவாக அனைவருக்கும் புரியும்படி சொல்லுவார். ஃபார் ஓவர் டு ஹிம், கர்னல் ராமலிங்கம் சார். வணக்கம். நான் போன எபிசோடில் சொல்லியிருந்தோம், இது மாதிரி கடந்த 650 வருஷங்களாக நம்மளோட தமிழ் மன்னர்கள் இல்லாததுனால, தமிழ் படை இல்லாததுனால நம்ம தமிழ் மக்கள் போர் தொழிலே கிட்டத்தட்ட மறந்துட்டோம். அதுக்கப்புறம் என்னாச்சு, வெள்ளைக்காரங்க வந்தாங்க, அவங்க பட்டாளத்துலேயும் ஃப்ரெஞ்சுக்காரங்க பட்டாளத்துலேயும் ஊர்லேருந்து கொஞ்சம் சமூகத்துலேருந்து ஒதுக்கப்பட்ட மக்கள் தான் அந்த மாதிரி சேர்ந்துருந்தாங்க. அதனால் பட்டாளத்துக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு கொஞ்சம் குறைஞ்சி போயிடுச்சு. விடுதலைக்கு அப்புறமும் பார்த்திங்கன்னா பட்டாளம் எல்லாமே வந்து எல்லை மாநிலங்கள்லேயும் எல்லையிலையும் பாகிஸ்தான் சீனா எல்லைகள்லையும் அந்த எல்லை சார்ந்த மாநிலங்கள்லையுமே பட்டாளம் இருந்ததுனால பட்டாள கிடங்குகளும் சரி, பட்டாள மையங்களும் சரி, பட்டாளம் டிப்ளாய் பண்ண இடமும் சரி தமிழ்நாட்டில் இல்லைங்கிறதுனால மக்களுக்கு வந்து பட்டாளத்தை பற்றி ஒரு விவரம் இல்லாமல் இருந்ததுனால அந்த அறியாமையால் பல மூட நம்பிக்கைகள் வளர்ந்துருக்குங்க. பல மூட நம்பிக்கைகள் சில நினச்சா உண்மையிலே சிரிப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு மூட நம்பிக்கை என்னன்னிங்கன்னா, பட்டாளத்தில் போனாலே செத்து போயிடும்ன்ற அர்த்தம். ஆனால் உண்மை என்னன்னிங்கன்னா, சராசரியாக வந்து 1967 போட்டுங்க, 62 சீனா வார்லேருந்து போட்டுங்க, இல்லாட்டி 1947 போட்டுங்க. அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் வருஷத்தில் ஒரு 100லேருந்து 150 பேர் தான் வருஷத்தில் செத்துருக்காங்க மிலிட்ரிக்கு போய். ஆமாங்க. ஆனால் சென்னையில் எடுத்துட்டிங்கன்னா வருஷத்துக்கு 500 பேர் ரோடு ஆக்சிடென்ட்டே சாகுறாங்க, வெறும் சென்னை சிட்டியில் மட்டும். இது நம்ம பட்டாளம் ஆல் இந்தியா பட்டாளம். ஆல் இந்தியா பட்டாளத்துலேயே வெறும் 150 பேர் மேக்ஸிமம் தான் வருஷத்துக்கு சாகுறாங்க. அதுலேயும் நிறைய பேர் என்னன்னிங்கன்னா இந்த ரோடு ஆக்சிடென்ட்டையும் பல விதமானதுலேயும் சாகுறாங்களே தவிர உண்மையிலே நேருக்கு நேர் போரில் குண்டு வெடிப்பட்டு சாகுறாங்க ரொம்ப குறைச்சாங்க. இது ஒன்று. அதே மாதிரி இன்னொரு இது என்னன்னிங்கன்னா, பட்டாளத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே எப்போ பார்த்தாலும் அங்கே துப்பாக்கி தூக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, இல்லாட்டி ட்ரில் கிரவுண்டில் லெஃப்ட் ரைட் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு ஒரு மனசு எண்ணம். அப்படி கிடையாதுங்க. பட்டாளமே ஒரு தனி ராஜ்யம். எப்படின்னா, எங்கள்கிட்ட தனியாக ரயில்வேஸ் இருக்குது, எங்கள்கிட்ட தனியாக போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, எங்களோட
எஜுகேஷன் சென்டர்ஸ் இருக்குது, ஸ்கூல்ஸ் இருக்குது, காலேஜஸ் இருக்குது, ஏகப்பட்ட வேலைகள் நாங்கள் பண்ணோம். எங்கிட்ட வண்டிகளேன்னு பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 2 லட்சம் வண்டி இருக்கும். அதனால் பட்டாளம்னா எல்லாருமே எப்போ பார்த்தாலும் பார்டர்லேயே என்கிட்ட எனிமையை சுட்டுக்கிட்டு இருக்கிறது கிடையாது. வண்டியில் இருக்கிறவன் டிரைவர் இருப்பாங்க, அதுக்கு கண்டக்டர் இருப்பாங்க, மெக்கானிக் இருப்பாங்க, டேங்க் இருக்கும், பீரங்கி இருக்கும், படிப்பு இருக்கும், கம்ப்யூட்டர் இருக்கும். இந்த மாதிரி பல வேலைகள் நாங்கள் செஞ்சிட்ருப்போம். ஃபீல்டு பீஸ் அப்படின்னு மாறி மாறி நாங்கள் போஸ்டிங் வரோம். எப்படின்னா ஒரு டென்யூர் எல்லையில் இருந்தோம்னா அடுத்த டென்யூர் பீஸ் ஏரியா, அமைதியான நகரங்களுக்கு வந்து அங்கே எக்யூப்மெண்ட்டெல்லாம் பாதுகாக்கிறது, ட்ரைனிங் பண்ணுறது, இது மாதிரியான வேலைகள்லாம் நாங்கள் இது மாதிரி பண்ணிகிட்ருப்போம். இதில் வந்து இது சொன்னீங்களா சார், ட்ரெயின்லாம் இருக்குங்கிறீங்க, அது கொஞ்சம் கேட்க சுவாரஸ்யமாக இருக்குது. அது எப்படி சார் நீங்கள் இங்கே உள்ள மக்கள் பயன்படுத்துகிற அந்த ட்ரெயினில் அந்த தளவாடங்களை பயன்படுத்துவீங்களா, இல்லை தளவாடங்களே தனித்தனியாக தான் இருக்குமா உங்களுக்கு? மிக முக்கியமான கேள்வி. சில தளவாடங்கள் எங்களுக்குன்னே தனியாக இருக்கும். ஆனால் முக்கால்வாசி தளவாடங்கள் வந்து ஏற்கனவே இருக்கிறது தான். நாட்டில் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிட்டா, ஒரு போர்னு டிக்ளேர் பண்ணிட்டா, அது அனைத்து ஏரோப்ளைனாக இருந்தாலும் சரி, அனைத்து ட்ரெயினாக இருந்தாலும் சரி, மிலிட்ரி வந்து அவங்க கண்ட்ரோலில் கொண்டுட்டு வந்துடும். மிலிட்ரியில் வந்து இங்கே இருக்கிற அதே ரயில்வேஸ் தான் என்ஜின் டிரைவர் தான் இருப்பார், அதே ஆள் தான் இருப்பாங்க. ஆனால் மிலிட்ரி எங்கெங்கே சொல்லுதோ அங்கங்கே தான் போகும். அதுவும் இல்லாமல் எங்களுக்குன்னு தனியாக ரயில் பெட்டிகள் இருக்குது, அதுக்குன்னு என்ஜினியர் இருக்காங்க, அதுக்குன்னு எங்கள்கிட்ட என்ஜின் டிரைவர் இருக்காங்க. அதுக்கு பேர் மிலிட்ரி ஸ்பெஷல் ட்ரெயின்ஸு. அதில் நாங்கள் போட்டுட்டு இங்கேருந்து அனுப்பிவிட்டு, இப்போ சென்னையிலேருந்து இப்போ துப்பாக்கி தொழிற்சாலை திருச்சிராப்பள்ளி இருக்குது, அங்கேருந்து நமக்கு பாகிஸ்தான் ஓரத்தோட இடத்துக்கு ஒரு 5 பெட்டி துப்பாக்கிகள் அனுப்பணும்னா நாங்கள் துப்பாக்கி வந்து போட்டு எங்கள் ட்ரெயினில் ஏற்றி நாங்களே அனுப்பிவிடும். அது மாதிரி இது எங்களுக்குன்னு போஸ்ட் ஆஃபீஸ் தனியாக இருக்குது, அதுக்கு பேர் ஆர்மி போஸ்ட் ஆஃபீஸ்னு பேருங்க. அதோட அட்ரஸை நினச்சா நீங்கள் நம்ப மாட்டீங்க. கர்னல் முருகானந்தம், அவங்களோட பெட்டாலியனோட பேர் வந்து எழுதிடுவாங்க, 1861 ரைட் ரெஜிமெண்ட், கேர் ஆஃப் 56 ஆர்மி போஸ்ட் ஆஃபீஸ். அவ்வளோதான். உலகத்தை எங்கே அவர் இருந்தாலும் அந்த லெட்டர் போய் சேர்ந்துடும். அது வந்து எங்களோட ஓன் சிஸ்டம். அது மாதிரி எங்கள்கிட்ட தனியாக சப்ளை சிஸ்டம் இருக்குது, கேஸ் சப்ளை பண்ணுற சிஸ்டம் இருக்குது, எல்லாமே என்ஜினியர் இருக்காங்க. வீடு கட்டுறதுக்கு பிடபிள்யூடி மாதிரி எங்கள்கிட்ட இருக்காங்க. சர்வே பண்ணுறவங்க, லேண்டை சர்வே பண்ணுறவங்க எங்கள்கிட்ட இருக்காங்க. எல்லாம் ஒரு தனி ராஜ்யம்னு வச்சுங்களேன். எங்களுக்குன்னு டிஃப்ரெண்ட் லேண்ட் இருக்குது. இந்தியாவிலேயே அதிகமாக நிலம் வச்சுருக்கிறது ரயில்வேஸுங்க. ஏன்னா அவங்க அவ்வளவு ட்ரெயின் போகுது. அதுக்கு அடுத்தது இந்தியன் ஆர்மியில் தான் அதிகபட்சம் நிலம் எங்கள்கிட்ட இருக்குது. அந்த நிலத்தை பார்த்துக்கிறதுக்கு அதுக்கு கணக்காளர்கள் அதெல்லாம் நாங்கள் தனியாக வச்சுருக்கோம். இதில் டிரைவர், இன்ஜினியர் எல்லாம் சொன்னீங்க. அவங்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட பயிற்சிகள் வழங்கப்படும்? அவங்க பணி சார்ந்த பயிற்சிகள் கொடுப்பாங்களா, அல்லது இராணுவ பயிற்சி இந்த ட்ரில் அதிலெல்லாம் அவங்களை ஈடுபடுத்துவாங்களா? ரொம்ப சூப்பரான கேள்விங்க. ஏன்னா நாங்கள் மிலிட்ரியில் என்ன சொல்லுவோம், ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து நீ ஒரு வீரன், படை வீரன். அதுக்கு அடுத்தது தான் நீங்கள் வந்து நான் டிரைவரு, நான் கிளார்க்கு, நான் என்ஜினியர்லாம். ஸோ எங்கள் ட்ரைனிங் எப்படின்னா 2 விதமாக இருக்கும். ஒன்று வந்து பேசிக் அடிப்படை இராணுவ பயிற்சி, அது வந்து காம்ப்ரமைஸே கிடையாது, செஞ்சே ஆகணும். எல்லோரும் அது ஓடணும், ஒடியாரணும், எக்ஸசைஸ் பண்ணணும், துப்பாக்கி சுடணும், குறி வைக்கணும். ஒரு சென்ட்ரி வந்தாங்கன்னா, அந்த ஒரு எனிமி வந்தாங்கன்னா அவனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இது எல்லாம் எல்லாருமே கற்றுக்கிட்டே ஆகணும். அதுக்கு அடுத்த பயிற்சி தான் அது ஸ்பெஷலிஸ்ட்டு. அது படையில் போனாங்கன்னா அதிவேக பீரங்கி அடிக்கிறவங்க தனியாக இருப்பாங்க, மெஷின் கன்னை ஆப்ரேட் பண்ணுறவங்க தனியாக இருப்பாங்க, அது மாதிரி வண்டி ஓட்டுறவங்க தனியாக இருப்பாங்க. அதனால் 2 ட்ரைனிங் தனி, பேசிக் அடிப்படை இராணுவ பயிற்சியும் ஸ்பெஷலிஸ்ட் பயிற்சிங்கிறது தனியாக இருக்கும். சார், இப்போ நீங்கள் வந்து பயிற்சியில் இருக்கும்பொழுது சாரோட பணியாற்றுறீங்களா? அப்போ என்ன லாங்குவேஜ், தமிழில் தான் பேசுவீங்களா, அல்லது அங்கே அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி பேசிப்பீங்களா சார்? எப்படி சார்? பேசிக்கலி ஆஃபீஸர்ஸ் வந்து ஒருத்தங்க ஆங்கிலத்தில் பேசிக்குவோம். இன்ஃபேக்ட் இஃப் யூ ரியலி சி, என்டிஏலேருந்து வந்த அதிகாரிகள் பெரும்பாலும் அனைத்து கான்வர்சேஷன் ஆங்கிலத்திலே தான் இருக்கணும். இன்னும் சொல்ல போனோம்னா எங்களுக்கு மேலிடத்துலேருந்து என்ன வந்திருக்குன்னா, சபார்டினேட் ஆஃபீஸர்ஸோட டீல் பண்ணும்போது ஆங்கிலத்தில் மட்டும்தான் டீல் பண்ணணும் இருக்கும். சபார்டினேட் ஆஃபீஸர்ஸ், சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸ், ஆஃபீஸர் டு ஆஃபீஸர் கம்யூனிகேஷன் ஆல்வேஸ் ஆங்கிலம். ஆஃபீஸர் டு லேடிஸ் கம்யூனிகேஷன் அதுவும் ஆங்கிலம் தான் இருக்கும் மேக்ஸிமம். அதாவது 99% ஆஃபீஸர் டு லேடிஸ் எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதிகாரிகளோ ஒய்ஃபோட நீங்கள் பேசணும்னா, கம்யூனிகேட் பண்ணணும்னா ஆங்கிலத்தில் தான் பண்ணணும். இது ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து, ஆஸ் ஃபார் அஸ் தி ட்ரூப்ஸ் இஸ் கன்சர்ன்டு, அந்த ட்ரூப்ஸ்னால் என்னது, சோல்ஜர்ஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் லெவல், அந்த சோல்ஜர்ஸ் இன்ஸ்பெக்டர் லெவல் பீப்புளோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அவங்க பரிச்சயமான மொழியில் தான் கம்யூனிகேட் பண்ணணும். எடுத்துக்காட்டால் ஒரு மகார் ரெஜிமெண்டல் பீப்புள், மகார் ரெஜிமெண்ட், அவங்கக்கிட்ட நாங்கள் ஹிந்தியில் பேசுவோம்.
இந்தியில் கம்யூனிகேட் பண்ணுவோம். இது சிக் இன்ஃபென்ட்ரி ரெஜிமெண்ட் இருக்குது, சிக் இன்ஃபென்ட்ரி ரெஜிமெண்ட், சிக் லைட் இன்ஃபென்ட்ரி ரெஜிமெண்ட். அதிலெல்லாம் நம்ம வந்து அந்த அதிகாரி பஞ்சாபியை கற்றுக்குவாங்க. 3-4 மாதம் அந்த ரெஜிமெண்டல் ட்ரைனிங் சென்டர் இருக்குது, சிக் ரெஜிமெண்டல் ட்ரைனிங் சென்டர், சிக்லை ரெஜிமெண்டல் ட்ரைனிங் சென்டர்லாம் இருக்குது அங்கே. அந்த இடங்களில் போய்ட்டு ராம்கட் இந்த மாதிரி இடங்களில் அங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு வேலை வந்து அவன் மொழியையும் கலாச்சாரத்தையும் கற்றுக்கிறது. அதே மாதிரி கோர்க்கா ரெஜிமெண்ட்னு இருக்குது, கோர்க்கா ரைஃபிள்ஸில் இருக்கிற அதிகாரி ஒருத்தர் இப்போ தமிழ்நாட்டு அதிகாரியே கோர்க்கா ரைஃபிள்ஸில் போயிட்டார்னா அவர் கோர்க்காலியை வந்து என்ன செய்யணும், கற்றுக்கிட்டு அந்த கம்ப்ளீட் கான்வர்சேஷன், போக்குவரத்து, அவருடைய ஆர்டர்ஸ், அனைத்து விஷயங்கள் ப்ரீஃபிங் எல்லாமே கோர்க்காலியில் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த ட்ரூப்ஸோடு இருக்கும்போது ட்ரூப்ஸோட லாங்குவேஜ், அதிகாரிகள் அமங் ஆஃபீஸர்ஸ் அப் அண்ட் டவுன், சுப்பீரியர் சபார்டினேட் அது வந்து ஆங்கிலம், ஆஃபீஸர் டு லேடிஸ் வந்து ஆங்கிலம் தான். எங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க, லேடிஸோட நீங்கள் வந்து ஆங்கிலத்தில் தான் பேசணும். அதேமாதிரி லேடிஸ்க்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. 99% லேடிஸ் வந்து ஆங்கிலம் கற்றுக்குவாங்க, தெரிஞ்ச லேடிஸ் தான் இருப்பாங்க, அவங்க ஆங்கிலத்தில் பேசுவாங்க. மற்றபடி இப்போ நானும் ராமலிங்கம் சாரும் நம்ம ஒரு இன்ஃபார்மல் மூமெண்ட்டில் சேர்ந்த ஒரு கேஃபேட்டேரியாவில் சேர்ந்தோம்னா உட்காந்தோம், படித்தோம், உட்காந்து ரிலாக்ஸாக ஒரு லைப்ரரியில் உட்காந்துருக்கோம்னா நாங்கள் என்னுடைய தாய்மொழியில் பேசிக்குவோம், தமிழில் பேசிக்குவோம். அதே மாதிரி ஒரு கேரளா ஆஃபீஸரும் பேசினாங்கன்னா அவங்க தாய்மொழியில் பேசிக்குவாங்க. ஸோ ஃபார்மல் கம்யூனிகேஷன் அதாவது ஃபார்மல் கம்யூனிகேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஆங்கிலம், ஹிந்தி அண்ட் ட்ரூப்ஸோட லாங்குவேஜ். இது ஒரு கேள்வி இருக்குது, நான் மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டில் போய் சேர்ந்தேன் அப்படின்னா என்ன தெரியலன்னா, நான் மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டில் சேர்ந்தால் நான் தமிழில் தான் ஆர்டர்ஸ் கொடுப்பேன், தமிழில் தான் கம்யூனிகேட் பண்ணுவேன், தமிழில் தான் என்ன செய்வோம், வழக்க மொழி தமிழ். இன்ஃபேக்ட் மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டில் 4 ஸ்டேட் இருக்குது, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா அண்ட் ஆந்திரா. இந்த 4 ஸ்டேட்டுமே பிரதானமாக தமிழில் தான் நம்ம வந்து என்ன செய்வோம். அதனால் ஒன்ஸ் மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டில் ஒரு சோல்ஜர் உள்ளுக்கு போயிட்டான்னா, அவன் கர்நாடகாவில் இருந்தாலும் சரி, கேரளாவில் இருந்தாலும் சரி, ஆந்திராவில் இருந்தாலும் சரி, அந்த சோல்ஜருக்கு தெளிவாக தமிழ் தெரியும், சரளமாக தமிழ் பேச தெரியும், எழுத படிக்க தெரியாது, பட் ஆனால் பேசுறது கம்யூனிகேஷன் அண்ட் அந்த ஃபங்க்ஷனல் லெவல் ப்ரொஃபிஷியன்சி அவனுக்கு கிடைச்சிடும். இதில் நான் ஒன்று என்ன ஆட் பண்ணணுன்னா, இப்போ நீங்கள் ஐஏஎஸ் காடர் பார்த்தீங்கன்னா, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எந்தெந்த ஸ்டேட் காடர் போகிறாங்களோ அந்த மொழி அவங்க கண்டிப்பாக கற்றுக்கிட்டாகணும். இது வந்து பிரிட்டிஷ் கால பழக்கம். அதே பழக்கம் தான் ஆர்மிலையும். ஆர்மி ஆஃபீஸர்ஸு எந்த பெட்டாலியனுக்கு போகிறாங்களோ அங்கே உள்ள அந்த மக்களோட மொழியை கற்றுக்கணும். கோர்க்காலி, நேபாளி, பஞ்சாபி இது மாதிரி தான் இருக்கணும். ஆனால் இப்போ வர கொஞ்சம் அது மாறிட்டு வருது. இப்போ எப்படின்னா தமிழ் பெட்டாலியன்லாம் என்னென்னா கொஞ்சம் ஹிந்தி அதிகமாக பழக்கத்தில் வந்திருக்கு.